இந்த தண்ணில ஏதோ கெமிக்கல் கலந்திருக்காங்கப்பா. என்னாச்சு? நீ போயிட்டே இரு, நான் வரேன். ஏய், அம்மா ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்காங்க. குளத்துல மாலை மாத்தும் போது நீ இல்லனா டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த பிரீத்தி கால் பண்ணிட்டே இருக்கா சஞ்சய். இதுக்கு மேல நான் போன் எடுக்கலனா அவளுக்கு டவுட் வந்துரும். நீ போ, நான் பேசிட்டு வந்துறேன். சரி, சீக்கிரமே அவளுக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டுறேன். நீ பேசிட்டு சீக்கிரம் வா. ஹலோ, சொல்லுங்க மேடம். டேய், எங்கடா போன நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? போன் போட்டா எடுக்கவே மாட்டேங்கிற. இல்ல மேடம், நான் நம்ம ஆளுங்களோட தான் இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி தண்ணியில கெமிக்கலை கலந்தோம். ஆனா அவன் கையிலே கெமிக்கல் பட்டுருச்சு. அப்போ நீ இங்கே தான் இருக்கியா? ஆமா மேடம். சரி, இப்ப நான் குளத்துக்கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். நீ உடனே வா, சரியா? நான் வெளியே இருக்க மேடம், கொஞ்சம் லேட் ஆகும். சரி, ஓகே. ஆனா அதுல கெமிக்கல் கலந்த விஷயம் வித்யாக்கு எப்படி தெரியும்? தெரியலையே மேடம். நீ எதுவும் சொல்லலையே. நான் எப்படி மேடம் சொல்லுவேன்? சரி, ஓகே, நீ சீக்கிரம் வா. சரிங்க மேடம். வித்யா, சொல்லுங்கப்பா. என்ன நீ யார்கிட்டயும் ஆம்பளை குரல்ல பேசிட்டு இருக்க? நானா? ஆம்பளை குரல்லையா? ஆமாமா, இப்ப நீ யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தியே? இல்லப்பா, நான் ஏன் குரல்ல தான் பேசிட்டு இருந்தேன். அது உங்க மனப்பிரமையா இருக்கும். சரி, நான் வரேன். இல்லையே, ஆம்பளை குரல் தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன இது? ஒருவேளை இந்த சண்முகம் டபுள் கேம் ஆடுறானோ? என் கூட இருந்துகிட்டே சஞ்சய் வித்யாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா? டவுட்டா இருக்கே. சோதிச்சு பார்த்தா தெரியும். வித்யா எங்க? வித்யாவா? யாருக்கு தெரியும்? இதோ வராளே. வித்யா, எங்க தான் போவ நீ? பூஜை முடியாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. சாரி. குடும்பத்தோட சுத்தி வரணும்னு சொல்லிருக்காங்க. இப்படி பாதியிலே போனா எப்படி? சரிடா, இனிமே அவ எங்கேயும் போக மாட்டா. வாங்க போலாம். சரி, வா போலாம். வாங்க. மனசா கால் வருது. அப்பா, உங்களுக்கு போன். அடடா, கனடால இருந்து ராஜா கால் பண்றான். நீங்க போயிட்டே இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அப்பா, எல்லாரும் சேர்ந்து போறோம்னு சொல்லிருக்காங்க. நீங்க பேசிட்டு வாங்க, போலாம். டேய், முக்கியமான கால்ரா. எப்போ ஒரு தடவை தான் ஃபோன் பண்றா. நீங்க போயிட்டே இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. சரி, வாங்கம்மா. சொல் ராஜா. பேசிட்டு சீக்கிரம் வா. சொல்றா, என்ன விஷயம்? டேய், போன் பேசுற ஆள் தான். சஞ்சய், என்னம்மா? என்னடா இன்னும் உங்க அப்பாவை காணோம்? ஆமா, போன் பேசிட்டு வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். இன்னுமா போன் பேசிட்டு இருக்காரு? சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். நீங்க எங்க இருங்க, நான் வந்துடுறேன். போய் கூட்டிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு கலவரமே நடக்க போகுது. சீக்கிரம்.
அப்பாவோட ஃபோன் கண்ணாடி மாதிரி இருக்கே. எங்க போனாரு? அம்மா அம்மா, அப்பாவை காணுமா? என்னடா சொல்ற? அம்மா அவரு அப்பாவை காணுமா? அம்மா, அப்பா ஃபோன் பேசிட்டு இருந்த இடத்துல அவரோட ஃபோனும் கண்ணாடி மட்டும்தான் கீழே கிடந்துச்சு. ஆளை காணோம். பரவாயில்ல, இவ்ளோ கூட்டத்திலயும் பசங்க ஷார்ப்பா கடத்திட்டானுங்க. கோயில் முழுக்க தேடினியா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டா, நல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா அப்பாவை காணோம். எனக்கு என்னவோ ஃபோன் கீழே கிடக்கிறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஏதோ அசம்பவம் நடந்திருக்கும்னு தோணுது. இதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அடுக்கடுக்கா பிரச்சனை வரும். ஒருவேளை இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா அதுக்கப்புறம் உன்னையும் இந்த குடும்பத்தையும் எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. அம்மா அம்மா அத்தை அம்மா அத்தை என்னாச்சு அத்தை? அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த சித்தர் சொன்ன மாதிரியே நடக்குதே. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாருங்க, நீங்க பதறாம இருங்க. நாங்க போய் தேடி பார்ப்போம். மனசு அம்மா பாத்து அம்மா பாக்குறதுக்கு போய் பாருங்க. விஜய் நீ போட. நான் போய் பார்க்கறேன். அப்பா எங்க மனசு அம்மா இருக்காரு? பாத்துக்கோ. எனக்கு பயமா இருக்கு. அத்தை அப்பா கொண்டு ஆகாது. ஹலோ, சொல்லு, இப்ப அந்த சந்திரமோகன் எங்க இருக்காரு? மேடம், நீங்க சொன்ன மாதிரி அவரை கடத்திட்டு வந்து கட்டி வச்சிருக்கோம் மேடம். சூப்பர், வெரி குட். இப்போ என்ன பண்ணணும் மேடம்? இந்த இடத்துலயே வச்சு இந்த ஆளு கதையை முடிச்சிடலாமா? அவரு கண் முழிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? மேடம், லேட் ஆகும் மேடம். மயக்க மருந்து அதிகமா தான் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு சான்ஸே இல்லை மேடம். நான் சொல்ற வரைக்கும் அவரை எதுவும் பண்ணாதீங்க. ஓகே மேடம். நான் ஒண்ணும் சந்திரமோகன், என்னையே கை நீட்டி அடிச்சல நீ. இப்போ உன்னை யாரு காப்பாத்துறாங்க நானும் பாக்குறேன். மாமா கிடைச்சாரா? கோயில் முழுக்க தேடிட்டேன். அம்மா, அப்பா எங்க தேடியும் கிடைக்கலம்மா. கிடைக்கலையா? அம்மா என்னாச்சுடா? இல்லடா, அங்கேயும் இல்லை. அம்மா சஞ்சய், உங்க அப்பா எங்கடா? ரொம்ப பயமா இருக்கு. எங்கடா போயிட்டாரு? அம்மா எங்க தெரியும் கிடைக்கலம்மா. கோயிலை சுத்தி ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்காங்கம்மா. போலீஸ்க்கும் சொல்லியிருக்கோம், அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாதுமா, கண்டுபிடிச்சிடலாமா? அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. எனக்கு எனக்கு அந்த சித்தர் சொன்னதை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னையும் நீங்க உயிரோட பார்க்க முடியாது. என்னம்மா பேசுறீங்க? என்னம்மா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா அவருக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. அவர் பசங்க நாங்க இருக்கோம். அவருக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டோமா. யார் இப்படி பண்ணிருப்பான்? அத்தைக்கு எதிரிங்க ஒன்னா ரெண்டா எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுல யாருன்னு கண்டுபிடிக்கிறது? அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மனசா, அப்படிலாம் அப்பா மேல யாரும் கை வச்சிட முடியாது. அப்படியே கை வச்சாலும் தப்பிக்க முடியாது. அப்பா வருவார். எல்லாரும் தைரியமா இருங்க. அம்மா அழாதீங்கம்மா. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதும்மா. இந்த பூஜையை இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நடத்தி முடிக்கணும். இல்லனா இவ தாலிக்கு ஆபத்து வந்துடும். எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. சஞ்சய், விஜய்,
அவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்கடா. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. மனசா அம்மா சரி. சஞ்சய் பார்த்துக்கோமா. அண்ணி பார்த்துக்கோமா. ஸ்னேகா நீ கூட அழாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாது. சஞ்சய், என்ன வித்யா? இப்பவும் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது அந்த பிரீத்தியா தான் இருக்கும். அவதான் ஆளை வச்சு மாமாவை கடத்திருக்கா. என்ன சொல்ற? ஆமா சஞ்சய், அவளை தவிர இது வேற யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அம்மாவுக்காக நம்ம அவளை மன்னிச்சு விடுவோம். அவளோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அம்மா என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணாம விடுறதா இல்ல. சஞ்சய் இரு, அவசரப்படாத சஞ்சய். இப்ப நம்ம என்ன செஞ்சாலும் அவ இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் சொல்லுவா. அவ தான் செஞ்சான்னு நம்மளால நிரூபிக்கவும் முடியாது. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற சொல்றியா? அடிக்கிற அடியில அவளே உண்மையை சொல்லுவா. இல்ல சஞ்சய், இப்ப மாமா எங்க இருக்காருன்னே நமக்கு தெரியாது. அவர் கோவப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டா நமக்கு தான் நஷ்டம். சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்பா எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் பாத்துக்கிறேன் சஞ்சய். சரி, ஜாக்கிரதை. மேடம் அழாதீங்க, சாருக்கு ஒன்றும் ஆகாது. அழாதீங்க அத்தை. டேய், எங்கடா போன இவ்ளோ நேரமா? ஆள் அடிக்கடி காணாம போயிடுற. இங்கதான் மேடம் இருந்தேன். பூசாரி பூஜைக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்க மறந்துட்டேன்னு சொன்னாரு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்படியா? ஆமா மேடம். கோவிலுக்குள்ள இருந்துகிட்டு யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? ஏன் நாம பொய் சொல்லலையா? மேடம், இப்போ சந்திரமோகன் சார் எங்க இருக்காரு? நான் வெளியே போயிருந்த கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்திருக்கு. அந்த ஆளு இவன் நிஜமாவே ஏன் பக்கம் தான் நிக்கிறானா, இல்ல அந்த சஞ்சய் பக்கம் இருந்துகிட்டு நம்ம பிளான் எல்லாம் போட்டு கொடுக்கறானா? ஆசிட் மேட்ரும் மிஸ் ஆயிடுச்சு, அந்த ரேஷ்மா மேட்ரும் சொதப்பிருச்சு. இவன் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே சரியா நடக்கலையே. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, நீ என் கூட எதுக்கு வந்து சேர்ந்திருக்க ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு மேடம். இன்னைக்கு நம்மளோட டாஸ்க் என்ன? அந்த சந்திரமோகனை கொலை பண்ணணும். அவர் இப்போ எங்க மேடம் இருக்காரு? இங்கதான் பக்கத்துல. அவருக்கு என்னாச்சு மேடம்? அவரு உயிரோட தானே இருக்காரு. யார் சொன்னா? அந்த ஆள் செத்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. டேய், என்னடா பட்டன் சீரியஸ் ஆயிட்ட? இதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்படணும். பயப்படாத, அந்த ஆள் இன்னும் சாகல. ஆனா சாக போறது உறுதி. எப்படி மேடம்? அத நீதான் சொல்லணும். ஏன்னா நீதான் அவரை கொல்ல போற. என்ன மேடம் சொல்றீங்க? நான் எப்படி? ஏன் தயங்குற? அதுக்கு தானே நான் உன்னை வர வச்சிருக்கேன். இப்போ நான் சொல்றத உன்னால செய்ய முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடு. இப்ப போன் பண்ணி சொன்னா கூட 10 செகண்ட்ல அவர் கதையை முடிச்சிருவானுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே பண்றேன். வெரி குட். மேடம் சொல்லுங்க மேடம். இவனை அந்த சந்திரமோகன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. இவன் தான் சந்திரமோகனை கொலை பண்ண போறான். ஓகே மேடம், ஓகே மேடம். போ.
இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாருக்கு வேலை செய்யறன்னு தெரிஞ்சிடும். ஒரு வேலை நீ எனக்கு ஆப்போசிட்டா இருந்தா உன் கதையும் சந்திரமோகனோட முடிஞ்சு போயிடும். என்ன? ஒன்றும் இல்லை. சரி வா. தம்பி போன் அடிக்குது பாரு. என்ன சண்முகம், அங்க போயிட்டியா? வந்துட்டேன் மேடம். ஏன் சோகமா இருக்க? சந்திரமோகனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கா? அப்படிலாம் இல்ல மேடம். எங்க பேக் கேமராவை ஆன் பண்ணி அவரை காட்டு, நானும் பாக்குறேன். சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் இந்த நிலைமையில பாக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு தெரியுமா? ரொம்ப பாவம். என்ன பண்றது? என் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்படியே பட்டுன்னு என் கணத்துல அரைஞ்சா கோவம் வருமா வராதா? சொல்லு சண்முகம். வரும் மேடம். அதான், அதுக்கு பதிலாதான் அவருக்கு இந்த தண்டனை. என்கிட்ட கோவப்படாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பாரு. இப்போ அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. சரி, போன பக்கத்துல இருக்கிறவங்க கையில கொடு. மேடம், அங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் லைவா பார்த்தே தீரணும். நான் காட்டுறேன் மேடம். சண்முகம். மேடம், இப்போ நீ என்ன பண்றனா, நான் சொல்றதெல்லாம் அப்படியே செய்யற. சரிங்க மேடம். பக்கத்துல பெட்ரோல் ஒரு கேன் இருக்கும் பாரு. இருக்கு மேடம். அதை எடுத்துட்டு போய் மொத்தமா சந்திரமோகன் தலையில ஊத்து. ஊத்திட்டு கொஞ்ச தூரத்துக்கு லைனா பெட்ரோல ஊத்திட்டே வா. அப்பதான் கொளுத்தி விடுறதுக்கு அப்படியே ஈஸியா இருக்கும். என்ன சண்முகம் பாக்குற? போய் எடுத்துட்டு வந்து நான் சொல்றதை செய் சண்முகம். என்ன அந்த ஆளு பாவம் விட்டுறலான்னு சொல்றியா? அப்படிலாம் இல்ல மேடம். இப்ப நான் சொன்னதை செய்ய போறியா இல்லையா? சண்முகம், என்ன யோசிக்கிற? ஊத்து. என்ன சண்முகம், நான் சொன்னதை செய்ய மாட்டியா? டேய், நீ எனக்கு வேலை செய்றியா இல்ல அந்த சஞ்சய் பக்கம் இருக்கியா? உங்க பக்கம் தான் மேடம். அப்புறம் என்ன, ஊத்துடா.